இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளே கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்பாங்க. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். லூக்கா 24 அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர் இங்கே என்ன பண்ணாரு? உயிர்த்தல். மரித்தவரிடத்திலே தேடுகிறது என்ன? மரித்த ஆண்டவர் 3 உயிரோடு எழுந்து இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற நாள். ஆமே ஸ்தோத்திரம். உங்க ஜப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார், உங்க வேத வாசிப்பை உயிர்ப்பிப்பார், உங்கள் குடும்பங்களை உயிர்ப்பிப்பார், உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதை நீ என்ன பண்ணும்? ஆமா, ஒரு நாளும் ஆண்டவரின் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபுக்கு தேவன் வெளிப்படுத்தி ஆண்டவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமி உருண்டையும் நிற்பதை என் கண்கள் காணும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். இங்க இந்த பெண் பாருங்க, அவர்களோடு கூட இந்த கல்லறைக்கு வேகமா ஓடி வந்து இயேசுவை பார்ப்பதற்கு ஆசையா வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு பிறகு எல்லா போட்டாவுக்கும் போட்டாவா, இயேசுடைய சிலுவைக்கு ஒரு போட்டா, இயேசு உயிர்த்தெழுந்த அதுக்கு ஒரு போட்டா மாட்டி, அது ஒரு மாலையை மாட்டி நம்ம அப்படி வச்சு தேவைக்கூடாது. அவர் என்ன பண்ணார்? போட்டவளை கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அவர் சிறையில் இல்லை, அவர் என்ன பண்ணாரு? மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நிலத்துல உயிரோடு இருக்கிறவராக நம்ம காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 39-40 வாசிப்பேன். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறவர்களுக்கு ஏதாகினும் உண்டோ என்று அவரிடத்துல கேட்டார்கள். 42 அப்பொழுது பொரித்த மீன்களும் இடத்தில் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்ட உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆவிய இன்னைக்கு ஒரு ஆவியர்ல பரிசுத்த ஆவிய நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையை நம்மோடு கூட அவர் சம்பாஷம் பண்ண விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவ்விடத்தில் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கைகளை செய்து உங்களை உயிர்ப்பிக்கிற இந்த நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, நம்ம என்ன பண்ண, என்னை தொட்டு பாருங்க அப்படிங்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய அருகாமையிலே அவர் நமக்குள்ளே இருக்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர். உலக திருக்கணை காட்டில் நமக்குள்ளே உயிர் தழுந்த இயேசு பெரியவரா. மரித்தவரிடத்துல தேடுகிறது என்ன? இன்னைக்கு மரித்தவரிடத்துல போய் இயேசுவை தேடாதீங்க, அவர் அங்கே இல்ல, உயிரோடு இருக்கிறார். எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது, ஆனா ஒரு கல்லறை மட்டும் திறந்திருக்கு. ஏன்னா இயேசு வைத்த கல்லறை திறந்திருக்கு. அவர் உயிர் தெழுந்தார். பாதாளம் அவரை மூடி வைக்க முடியல, மரணம் அவரை மூடி வைக்க முடியல. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சரீரத்துல காணப்படுகிற வியாதியிலிருந்து ஆண்டு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்கு சோதர. சமாதானம் எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆலோசனை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று என்ன பண்ற ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பண்ற? நீங்க எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று என்ன பண்ற ஆண்டவர் அருமையா இந்த இடத்துல சொல்லுகிறான். சீசர்கள் கூட இருக்கும்போது என்ன
ஆண்டு உயிர் திறந்த தலைமுறை எல்லாம் பயப்படுறாங்க. பயப்படுறாங்க. ஸ்தோத்திரம். பாவம் செஞ்சா பயப்படணும். தேவனை பார்க்கறது பயப்படக்கூடாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இன்னைக்கு ஜெபம்னால சில பேருக்கு பயம், வேத வாசிக்கனால சில பேருக்கு பயம். வேத வாசிக்கணுமா, பைபிள் படிக்கணுமா, சர்ச்சுக்கு போகணுமா? அப்படி இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். அறைக்குள்ளே அவர் என்ன பண்ணாரு? பூட்டின் அறைக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இயேசுவானவர் வெளிப்பட்டார். தோமா போய் என்ன பண்ணார்? கையங்கால தொட்டு பார்க்கறாரு. இயேசுதானா செக் பண்ணி பார்க்கறாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரா, என்கிட்ட பேசலன்னு செக் பண்ணி பார்க்கறது. சில அடையாளத்தை கேட்கிறாரு. சோதரம் யோனா அடையாளம் வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட பேசுகிறது. நீங்க பேசுனா அவர்களோடு பேசுவார். கர்த்தருக்கு இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இயேசு எப்படி பேசுவாரு? நீ வேதத்தை படிக்கும்போது பேசுவார். உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரித்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற அந்த இயேசுவானவர், அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த பெண்மணி அநேகரை கூட்டி கொண்டு போய் அந்த கல்லறைக்கு போய் இயேசுவை பார்க்க போனாங்க. நீங்க இயேசுவை பார்க்க உங்க அறைக்குள்ள உங்க குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த உயிர் தெழுந்த மற்றவர்கள் சொல்லுவாங்க, இயேசு மரித்தவர் அல்ல, அவர் மரித்து உயிரோடு இருந்து என்ன உயிரோடு இருக்கிறார் என்று என்ன பண்ண அப்படிமேட்டே சொல்லல. 50 வசனம் சொல்லுது பாருங்க, 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயிர் தெழுந்த அப்படியே காட்சி எழுதி மீன் சாட்டி போறதுல நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். இந்த உயிர் தெழுந்த நாளே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட போறீங்க. இயேசுவின் உயிர் தெழுதல நீ மற்றவர்கள் சொல்லுங்க, ஆமே சோதரர் நம்மளை உண்டாக்கினவர், நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் மேலே சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இந்த இயேசுவை நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். உங்க வாழ்க்கை பாவத்திலிருந்து விடுதலை பெறப்படும். உங்க வாழ்க்கை சாபத்திலிருந்து விடுதலை பெறும். இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோதன் உயிர் தெழுதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரத்தமே சிந்தப்பட்ட